திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற சீரீஸில் மாந்திரிகம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். மாந்திரிகம்னா என்ன, மாந்திரிகத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், மாந்திரிகத்தோட நன்மைகள் என்ன, அதோட பாதிப்புகள் என்ன, அதை எப்படி அதை சரி பண்ணிக்க முடியும், அதை நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையாவே இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்தி தோஷம். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு தனி மனிதர்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அவங்க ஜாதக அமைப்புப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானாலையும் மாந்தியாலும் தான். ஸோ மாந்தி கணிதம் வந்து பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் பார்க்கறதில்ல, எல்லாம் கேரளா சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்தது தான். ஸோ மாந்தி கதைகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து மாந்தியோட தோஷம் வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அது வந்து அதோட பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பொதுவாகவே ஜாதகத்தில் மாந்தி 11ஆம் இடத்தை தவிர எங்கே இருந்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரி முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா போயிருக்காங்க. மூல நூல்கள் நிறைய இருக்கு. ஸோ சந்திரன் சனியோட பகவான் சனி பகவானோட பையன் மாந்தி. ஸோ மாந்தி நிற்கிற இடம் பால், மாந்தி கிசில இதெல்லாம் பார்வை இருக்குன்றாங்க, பார்வை இல்லைன்றாங்க, இடம் பார்வையை பார்க்கும், அப்புறம் வந்து 2-12 பார்க்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வழிகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கும்போது மாந்திங்கிறது வந்து ஒரு ஒரு பிரேத சாபம்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல மாந்தி வந்து பிரேத சாபம். நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸ்ல மாந்திரிகத்துல வரும்போது மாந்திரிக விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கவங்களோட ஜாதகத்துல நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதும் நம்ம கிட்ட வர மாந்திரிக ரீதியான பாதிப்புகள் வரவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா பாதிப்புற்றவங்க ஜாதகத்தை பார்க்கும்போதும் இந்த மாந்தியோட பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகல, இல்ல ஒரு கல்யாணம் ஆகி சரியான மனைவி அமையல, இல்ல கல்யாணம் ஆகி சரியான மனைவி அமைஞ்சும் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதாவது திருமண வாழ்க்கையை நினைக்கல, இல்ல திருமண உறவை தாண்டி தேவையில்லாத மற்ற உறவுகள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படி ஏதோ பிரச்சனைகள் இருக்காங்கன்னா முதல்ல அவங்க ஜாதகத்துல மாந்தி சுக்கிரனோட சேர்க்கப்பட்டிருக்கா, சுக்கிரனோட சேர்ந்திருக்கா, சுக்கிரனோட பாக்குதா, இல்ல சுக்கிரனோட நட்சத்திரங்கள்ல இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். மாந்தி வந்து சுக்கிர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நிச்சயமா இருக்கும். வீடு அமைவதில் சிக்கல் இருக்கும், வீடை நீட்டா வச்சுக்க முடியாது, மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களுக்கு தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு தேவையில்லாத பழக்கவழக்கம் இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடலாம், ஏமாற்றம் அதிகமாகலாம், திருமண உறவுகளை தாண்டி இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. இது போல மாந்தி ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் இருக்கு. இப்ப பொதுவா பரணி பூரம் போராட்டத்துல, அதாவது சுக்கிரனோட நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து மேலோட்டமா சொல்லினாலும் கூட, பரணியில நின்னா ஒரு பலன், பூரத்துல நின்னா ஒரு பலன், பூராடத்துல நின்னா ஒரு பலன், இப்படி பிரிச்சுலாம் இருக்கு. அதனால மாந்தி கணிதம் மாந்தியை வந்து பார்க்கும்போது எக்ஸலண்டா பலன் சொல்லலாம், எக்ஸலண்டா தீர்வையும் கொடுக்கலாம். ஸோ மாந்திரிக பாதிப்புகள் அடைஞ்சவங்களுக்கு பெருவாரியான பேர் வந்து மாந்தியில தான் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு பரிகாரங்கள் வந்து முன்னோர்கள் நிறைய கோயில் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த வெள்ளை கோயில் பக்கத்துல இருக்க மாந்தீஸ்வரர் கோயில் ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும். போயிட்டு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான, இப்போ 40 வயசுனா 40 தீபம் சனிக்கிழமையில, இல்ல எந்த கிழமையில போறீங்களோ அந்த சனிக்கோரையில, இந்த அந்த யமகண்ட நேரங்கள்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான நேரங்கள்ல வந்து நீங்க வந்து போட்டு பிரச்சனைகள் வந்து வெளியே கொண்டு வந்துக்கலாம். மாந்தீஸ்வரர் எங்கேயாவது வேற எங்கேயாவது கோயில் இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மாந்தி தோஷத்துக்கு நாங்க வந்து அனுப்புறது வந்து மாந்தி தோஷம், கொடுமுடியில மாந்தி தோஷம் நிவர்த்தி, எங்க ஓயாமாரியில திருச்சியில ஓயாமாரியில வந்து மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்றோம். அப்புறம் வந்து மாந்தீஸ்வரர் கோயில் போகலாம். மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகள் வந்து இந்த இந்த 3 வேலையில தான் நம்ம செய்யறோம். ஆனாலும் அவங்கவுங்க வாழ்வியல் ரீதியா அவங்கவுங்க அது வந்து விஷயங்கள்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் இல்லாம நிறைய பண்றதுலாம் முன்னோர்கள் நிறைய வழிகள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாமே முன்பே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து மாந்தியோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் சரி, இப்போ லக்னத்துல இருந்தா ஜாதகரை பாதிக்கும், 2ல இருந்தா 2ஆம் இடம் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம். ஸோ அவரோட பேச்சு இதெல்லாம் குறையும், அவங்களோட கமிட்மெண்ட் ஆனர் பண்ண முடியாது, வாக்கு சுத்தம் இருக்காது, பேச்சாலேயே கெட்டு போயிடுவாங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் சுகதரர்கள் வாழ்க்கை அங்கே இருக்காது, இவங்களுக்கு தைரியம் வீக்காக இருக்கும், தைரியம் வந்து ஓவர் தைரியம் ஆகி லாக் ஆயிடுவாங்க, தேவையில்லாத இடங்கள்ல இப்போ போலீஸ்காரங்களை போய் அடிக்கிற மாதிரி உனக்கு வச்சுங்க, அவங்களே வந்து நிப்பாடுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ண நீ என்ன சொல்றது, இவங்க போய் தேவையில்லாம வார்த்தை விட்டுருவாங்க, சில பேர் கையெல்லாம் வாங்கிடுவாங்க, அதுலயே மாட்டிக்குவாங்க. இது மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல ஓவரா தைரியம் பட்டு ரொம்ப வீட்டில் இருக்கிற ஒரு மாதிரி கெட்டு காமிச்சு மாட்டிக்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. ஸோ 3ல இருந்தா 4ல இருந்தா அம்மாவால வீட்டுல அவங்க 4ல மாந்திருக்கிறவங்களாம் நிச்சயமா வீட்டில் மாந்திரிக பாதிப்பு உண்டு.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. பயமுறுத்துறதுக்கு இல்லை, அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழிகளை நீங்கள் செக் பண்ணுங்க, தேடுங்க, கிடைக்கும். ஸோ அதே போல் 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைங்களால பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, அவங்களோட பெயர் புகழில் பிரச்சனை. 6ஆம் இடத்துல இருந்தால் கடனால பிரச்சனை, நோயால பிரச்சனை, கடன் நோய் உள்ளவங்களால பிரச்சனை. இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8னா மனைவி வழி பிரச்சனைகள். 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி மூலமாக பிரச்சனைகள், மனைவி வழியுள்ள பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ் மூலமாக ப்ராப்ளம். 8ஆம் இடத்துல இருந்தால் அவமானங்கள், குழப்பங்கள், அத்தை வழியான பிரச்சனைகள். அப்புறம் 9ல இருந்து அப்பா கையில பிரச்சனைகள், அப்பாவுக்கு மாந்திய தோஷம் இருக்கும், அப்பா மாந்தியால பாதிக்கப்படுவாங்க. பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும், முன்னோர்களோட சாபம் வந்து சேரும். 10ல இருந்ததுன்னா தொழில் ரீதியான கர்மா, தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், குழப்பங்கள், இது பண்ற இடம், தொழில் பண்ற இடம் சுடுகாடு பக்கத்துல இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது. 11ஆம் இடத்துல இருக்கும்போது அத்தை வழி உறவுகள், இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், லாபங்கள் வரும், ஒரு சின்ன லாபம் வரும்போது பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரும். 12ஆம் இடம்னா படுகை சார்ந்தது. அப்புறம் வந்து வெளிநாடுகள், வெளி இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனை, தேவையில்லாத இடத்துக்குலாம் போகிறது, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ வந்து ஒவ்வொரு ராசி அவங்க லக்னத்துக்கும், இது லக்னத்துக்கும் வேலை செய்யும், ராசிக்கும் வேலை செய்யும். ஸோ வந்து பொதுவாகவே ராசியை தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்மளோட லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல ராகு மாந்தி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் லக்னம் ராசியோட சேர்ந்த அந்த மாந்தியோட சேர்ந்த கிரகங்கள், மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தோட அதிபதி யார் இருக்கா, அந்த வீடு அதிபதி யார் இருக்கா, அப்படிலாம் நிறைய ஜோதிடத்துல விதிகள் இருக்கு. அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி மாந்தி தோஷம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல மாந்தி தோஷம் வரும். கண் திருஷ்டில இருந்து, கீழே உள்ளதுல இருந்து, மாந்திரிக பாதிப்புல இருந்து, சல்லிய தோஷங்கள்ல இருந்து, வீடு மனையான தோஷங்கள்ல இருந்து, வாஸ்து கோளாறுல இருந்து நிறைய மாந்தியால பாதிக்கப்படுறாங்க. கண் கூட பார்க்கணும். ஒன்று சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு பிரச்சனையை வந்து மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்காம போறது, கண்டினியூஸா ஏதாவது கெட்ட காரியங்களுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கெல்லாம் மாந்திலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த மாந்தி தோஷத்தோட வெளிப்பாடு வந்து இப்படிதான் இருக்கும். வீட்டில் பிரச்சனைகளா இருக்கும், தொடர்ச்சியான ஒரு உறவு நல்லா இருக்காது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காது, ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை பிரச்சனை இருக்கும், நோய் நொடி இருக்கும், யாராவது மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க, நல்லா தான் இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுனாவே வேற யாராவது அவங்க சொந்த பந்தத்தில், இல்லை அவங்களோட நண்பர்கள், பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளால, அவங்களோட திருஷ்டியால, அவங்களோட ஏவல்களால, அவங்களோட பிரச்சனைகளால, அவங்களோட மன குமுறல்களால நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் இந்த மாந்தியோட செயல்பாடுகள் நல்லா வீரியமாக வேலை செய்யும். ஸோ இப்படிதான் மாந்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே மாந்திரிக ரீதியான தீர்வுகள் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து வெளியே வரதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து சரி பண்றதுக்கான வழிகளை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தோஷங்கள். தோஷங்கள் மாந்தியால எல்லாருக்குமே வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை வந்து தப்பிக்கவே முடியாது. அதை எப்படி குறைச்சிக்கலாம், அவங்க வந்து எப்படி அந்த மாந்தி பாதிப்புல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வுகள் கேட்டகரி. தீர்வுகள் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாந்தி தோஷத்துக்கு பண்ணணும்னா, இறப்பு வீடுகளுக்கு, இறந்து போயிட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் தெரிஞ்சா என்ன வேலையா இருந்தாலும் சரி விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடணும். இப்போ நம்ம சம்மந்தப்பட்டவங்க, நம்ம நண்பர்களோ, உறவினர்களோ, தெரிஞ்சவங்களோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் வருது அப்படின்னா, நம்ம உடனே போக முடியலனாலும் சீக்கிரமா அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ள போய் ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திடணும். இது முதல் கடமையாக வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடத்துங்களுக்கு இடத்துக்கு போயிட்டு அந்த அந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள், ஏதோ சாமியான பண்ணலோ, இல்லை உங்களுக்கு யாரோ வந்திருக்கிறவங்க டீ காப்பி வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு மாலை போட்டு அந்த பிரேயத்தை வணங்குறதோ, அவங்க குளிப்பாட்டும் போது ஹெல்ப் பண்ணுறதோ, தண்ணி எடுத்துகிட்டு வர்றதோ, ஏதாவது ஒரு நம்மளோட டச் அங்கே இருக்கணும். இப்போ இருக்கிற பரபரப்பான சூழ்நிலை டெய்லி தான் நியூஸ் கேட்குறோம். டெய்லியும் தான் யாராவது இங்கே இறந்துட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நமக்கு நம்மளால செய்ய முடியும். அப்படி சப்போஸ் லீவே போக முடியலன்னா கூட மனசாரையாவது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க ஆன்மா நல்ல நிலையை அடையணும், இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி, தெரிஞ்சவங்க இப்போ ஒரு நாள் சும்மா ஒரு நேரம் பேசிட்டு இருந்தா கூட அவங்களால நமக்கு எதுவும் பெரிய நன்மைகளே இல்லைன்னா கூட இந்த பேசிட்டு இருந்த நன்மைகளை நினைச்சு பார்த்து கொஞ்ச நேரம் மனசொருகி வேண்டிக்கிறது நல்லது. இது செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இல்லை, ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆஃபீஸ் லீவ் இல்லை, என்னால் இந்த இதை விட்டுட்டு போக முடியாது, நான் அப்படியே போக முடியாது, அப்படி போடாம வேலை 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 செஞ்சுதான் எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை தவற விட்டுறாங்க. அதெல்லாமே அக்குமுலேட் ஆகி தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் இது பாதிக்குது, நம்ம குழந்தைங்களையும் பாதிக்குது, நம்ம கணவன் மனைவி, நம்ம குடும்பத்தையும் பாதிக்குது, எல்லாரையுமே பாதிக்குது. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், எதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ வந்து இந்தக்கான தீர்வுகளில் முதல் விஷயம் நம்ம இறப்பு வீடுகளுக்கு போகிறது, அவங்க ஏதாவது உதவி செய்கிறது. அடுத்தது வந்து அந்த இறந்த பிரேதங்களுக்கு எரி ஊட்டுறதோ, புதைக்கிறதுக்கோ,
அடக்கம் செய்யறதுக்கோ ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வது. இதை தான் நாங்கள் வந்து ஓயா முறையில் பண்ணுறோம். நல்லா கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இறந்த பாடியில் இறந்து போனவங்களுக்கு எரிக்கிறதுக்கான பொருட்களும், அந்த இறந்து போனவங்களை எரிக்கிறவங்களுக்கான விஷயங்களும், அங்கே இருக்கிற கோயில்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பேக்கடாக தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்தால் செய்யுங்க. இது முடியாதவங்க இங்கே வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து மாந்தி தோசை நிவர்த்தி மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்கள் விளக்குக்கு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரியான விளக்கு ஏற்றிட்டு வழிபாடு பண்ணுங்க. அதே போல் கொடுமுடியில் வந்து மாந்தி தோசை நிவர்த்தி பண்ணுறாங்க. அந்த தோசை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான். இல்லாத பட்சத்தில் இங்கே நம்ம வந்து ஓயாமரில் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதுவும் முடியல, என்னால் அதுக்கும் வர வழியில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி இறப்பு வீடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இறப்பு அந்த பிரேதங்களை எரியூட்டுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க. போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது கையில் இருக்கிற காசு கொடுங்க. அவங்கள வந்து அந்த பணம் எரிக்கிறதுக்கான விறகுகளோ, அந்த விராட்டிகளோ, இல்லை சர்க்கரையோ, யூரியாவோ என்ன அவங்களால முடியுமோ அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த பிரேதத்தை சந்தோஷமா எரியூட்டி அவங்க வந்து மனக்குள்ளர அவங்க அந்த இதை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறாருன்னு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்க. மாந்தி தோசை நிவர்த்தி கன்ஃபார்ம்லாம் இருக்கும். இப்போ அந்த மாந்தி தோசை நிவர்த்தி வந்து பண்றது மூலமா என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னா, ஒரு தெளிவான மனநிலை வரும். ஒரு ஒரு மாதிரி ஒரு க்ளூமியான மனநிலை மாறும். ஒரு தேவையில்லாத சுயநலம் மறையும். அப்போ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு வந்து ஒரு பாஸ் விட்டு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை கொடுக்கும். இந்த நேரத்துல இது நமக்கு தேவையா, இந்த நேரம் நம்ம இப்ப செய்யறது சரியா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு 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 அமைதியை ஏற்படும். இல்லைன்னா மாந்தி வந்து ஒரு ஃபாஸ்டா வேலை செஞ்சு விட்டுரும். அப்புறம் அப்படியே நடக்க வேண்டிய நன்மைகள் அப்படியே நடக்காம டோட்டலா அப்படியே மெல்ல ரொம்ப தடை பண்ணி விட்டுரும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து அதை வந்து ஃபாஸ்டா நடத்தி விட்டு பிரச்சனைகளை சிக்க வச்சு வேடிக்கை பார்ப்போம். மாந்தி வெரி வெரி டேஞ்சரஸ். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பயமுறுத்துறதுக்கான இது பதிவு இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எச்சரிக்கையா இருந்துக்கிறதுக்கான பதிவு. அப்புறம் வந்து இறந்து போனவங்களை பத்தி அவதூறாக பேசக்கூடாது. நம்ம வீட்டில் இருந்தால் சரி, எங்கள் தாத்தா அப்பா அப்பவே இப்படி விட்டு விட, எங்கள் அப்பாலாம் அப்படி இப்படி இந்த இறந்து போனவங்களும் இழிவாக பேசுறத உடனடியாக நிறுத்தணும். இறந்து போனவங்க வீட்டில் ஏதாவது இறந்து போய் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சா பங்கெடுத்துங்க, இல்லைன்னா பேசாமலாவது இருந்துருங்க. எதுவும் அவங்க பண்ணதுக்கு தான் இப்படி அனுபவிச்சிருக்காங்க, அவங்களாலதான் அவங்களோட எண்ணமே அவங்களை அப்படி ஆக்கிருச்சு அப்படி இப்படின்னு எதுவும் கருத்து சொல்லாதீங்க. இறந்து போனவங்களும் சரி, இறந்து போனவங்க இந்த துக்கத்துல இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் சரி, இறந்து போயிட்டாங்க, கடன் எப்படி வர்றது, என் பணத்துக்கு என்ன வழி, அதுன்னு சொல்லிட்டு போய் உடனே போய் நின்று அவங்கள போட்டு கட்டி உழுக்காதீங்க. வேற வழியை ஏதாவது யோசிங்க. அந்த மாந்தி தோசை பரிகாரம் போட்டாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க அப்பா உங்கள்கிட்ட பணம் வாங்கினாராமே, இந்த இதில் எழுதி வச்சிருக்காருன்னு கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அந்த நேரத்திலேயே போய் நின்றுட்டீங்கன்னா அவங்களே இறப்பு துக்கத்துல இருப்பாங்க. நீங்க வந்து இவர் வந்து எனக்கு இவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு, யாரும் செட்டில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரச்சனை அவங்க எல்லாம் மாந்தி தோசை அப்படியே பாதிக்கும். உங்க குழந்தைங்களையும் பாதிக்கும். அவங்க கூட பரவாயில்ல, அவங்க கொடுத்தாங்க வாங்கினாங்க ஏதோ போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைங்க என்ன தப்பிச்சுருந்தாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் மாந்தி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வந்து பதிவு. ஏன்னா நம்ம ரெகுலரா சனிக்கிழமை மாந்தி தோசை நோக்கி பண்றோம், ஓயமறையில பரிகாரங்கள் பண்றோம். காசி ஜாதகத்துக்கும் சரி, கர்ம ஜாதகங்கள் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, இந்த மாதிரி மாந்தி ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து இந்த பரிகாரம் பண்றோம். அப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றதான் கேட்கும்போது அப்படி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்களை பாருங்க. முடிஞ்சவங்க நீங்க கோயில்ல போய் கூட நீங்களே கூட சாமி கும்பிடுங்க. அந்த பணம் எரிக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம மூலமா தான் போகணும் அவசியம் இல்லை. உங்க ஊர்லயே எங்கெங்க இருக்காங்களோ அவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு சார்ந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க வந்து ஒரு பேக்கேஜ் தான் செய்யறோம். ஒரு ப்ராப்பரா இது வந்தா இது கொடுத்தா இது அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க டைமிங்க்கு வந்துட்டு அவங்கள ப்ராப்பரா வழிநடத்தி அப்படி போட்டு போய் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மாந்தி விஷயங்களையும் செய்யறதுனால தான் இந்த மாந்தி தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இது இவ்வளவு பெரிய விஷயம்னா நிச்சயமா அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்குதுங்க. திருமண தடைகள் எல்லாம் அவ்வளவு கொடுக்குதுங்க. நிறைய பேர் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க மாந்தி வந்து அவங்களுக்கு லக்னத்துல அந்த சனி அந்த 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துல இல்ல சுக்கிர நட்சத்திரத்துல மாட்டிக்குதுங்க. இதெல்லாம் கூட நம்ம வந்து கண்ணை மறைச்சிருது. நம்ம ஜாதகம் பார்த்தா கூட சில நேரங்கள் அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அது என்ன பண்றது, அவங்களோட கிரக சூழ்நிலை, நம்மளோட கிரக சூழ்நிலை, இந்த மாந்தி நமக்கு கொடுத்த பணி. ஏன்னா அவங்க அந்த புளிஞ்சு முடிகிற வரையிலும் விட மாட்டார் போல தெரியும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அருமையான வழிகள் தான் இந்த மாதிரி இறப்பு வீடுகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் நீங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க.
ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு இதை ரெடி பண்ண இப்போ நம்ம தெருவுலயே யாராவது ஒருத்தர் இறந்துருக்காங்க. ஒரு சாமியான பந்தல் போட்டிருக்காங்க. எல்லாம் வரிசையா உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து நடந்து உட்காருங்க. இப்படி உட்காந்துட்டா எப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம். வண்டி வேகமா போறது. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன? அவங்க இறந்துட்டாங்க, ஏதோ பண்றாங்க. நம்ம என்னன்னு நம்ம வழிய பார்த்துட்டு போறது. இதெல்லாம் தாங்க நிறைய அக்குமுலேட் ஆயிடுது. ஏன்னா நம்மளும் நாளைக்கு வந்து பிரேதமாக போறவங்க தான். நம்ம யாரும் எந்த விஷயத்தையும் தாண்டி எல்லாம் அப்படியே ஜோதி உடலா போக முடியாது. எல்லாருமே பிரேதமாக போறவங்க தான். அதனாலதான் நம்ம ஒரு காலத்துல பிரேதமாகறதுக்கு முன்னாடி பிரேதமானவங்களை மரியாதை பண்ண செய்யறது மூலமா நம்மளை நான் வந்து நிச்சயமா மாந்திக்கிட்டு இருந்து நம்ம பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். இது மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாந்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பயமுறுத்துறதுக்கு அல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க இடத்துல இருந்து இந்த வரையா முயற்சி பண்ணி பாருங்க. தேவைப்பட்ட எங்க அணுகுங்க. கீழே என் நம்பர் இருக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது வழிகள் தெரிஞ்சினாலும் அதை முயற்சி பண்ணி இந்த தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கு வழியை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க நல்லா வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாந்திரீக பாதிப்புகள்ல 90% மாந்தியை வச்சுதாங்க வருது. அதனால மாந்திரீகத்துல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா முதல்ல அவங்க மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணிடுங்க. அவங்க சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து மாந்திரிக பாதிப்புல குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு பெண்ணோட ஒழுக்கமா வாழ மாட்டாங்க. ஓவர் பில்டப் பண்ணுவாங்க. கடன் வாங்கியாவது கெத்து கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து மாந்தி தோஷமானே தெரியாது. ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க இதெல்லாம் விஷயங்களும் தெரியும். அதனால சுக்கிரன் வீட்டில் இருந்ததுன்னா அவங்க பேர்ல வீடு வச்சுக்காதீங்க. மனைவிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் அவங்க பேர்ல வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு 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 மாதிரி நெகட்டிவா பார்க்குற கண்ணோட்டத்தை பெண்கள்கிட்ட எஸ்பெஷலி மாற்றிக்கோங்க. தேவையில்லாமல் யார்ட்டையும் வார்த்தைகள் விடாதீங்க. அதே மாதிரி சூரியன் இருந்ததுன்னா அரசியல்வாதிகள், அவன் அப்பா மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூடாதீங்க. உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போகிறோம், அவங்க அப்பா பார்த்தா உடனே அப்பான்னு பேசுறது எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுவோம். இதே சந்திரன் சம்மந்தப்பட்ட சந்திரன் மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா பெண்களையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்திக்கோங்க. அம்மா சின்னம்மா பெரியம்மாவை கூட அம்மா அம்மாலாம் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற வழியை வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்வியல் ரீதியா. இப்போ இதெல்லாம் ஒன்று முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாந்தியோட சுயரமும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ புயரமும் புரிஞ்சோன்னா நீங்க தெளிவா ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் முக்கியமான தகவல் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்றேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.